வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தற்போது நடைபெற்று வருகிறது. தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதை அடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வாரம் விண்ணில் செலுத்திய NVS-02 பயண வழிகாட்டி செயற்கைக்கோளை அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு சரி செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரிகள் 25% உயர்த்தப்படுவதாக கனடா தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னதாக இன்று காலை மக்களவை கூடியதும் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய போது இதுகுறித்து தெரிவித்ததாக கூறினார். உறுப்பினர்கள் அனைவரும் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் திரு ஓம் பிர்லா கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தினர். மகா கும்பமேளா சம்பவம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு நோட்டீஸிற்கு அவைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அனுமதி மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதாதள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய திரு ஜெக்தீப் தன்கர், அவை உறுப்பினர்கள் செயல்பாடு கண்ணியமாக அமைய வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தின் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இங்கு வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று ஜங்புரா, துவாரகா பகுதிகளில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார். பிஜேபி தலைவர் திரு JP நட்டா இன்று மொராரியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பஞ்சாப் முதலமைச்சருமான திரு பகவந்த் மான் ஆகியோரும் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி கஸ்தூரிபா நகர் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பேரணியில் பங்கேற்கிறார். 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற உள்ள தேர்தலில் பிஜேபி, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே போட்டி நிலவுகிறது. தில்லியில் வாக்குப்பதிவிற்காக 13,260 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படுவதுடன் வெப் கேமரா மூலம் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படுவதாகவும் அது கூறியுள்ளது. தமிழகத்தில் ஈரோடு சட்டப்பேரவை தொகுதி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் இன்று மாலை நிறைவடைகிறது. இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதனிடையே தில்லியில் வாக்குப்பதிவு நடைபெறும் வரும் 5ஆம் தேதியன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி சேனல்கள், செய்தி நிறுவனங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரோ கடந்த வாரம் விண்ணில் செலுத்திய NVS-02 பயண வழிகாட்டி செயற்கைக்கோளை அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் ஏற்பட்டிருந்த பின்னடைவை சரிசெய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது செயற்கைக்கோள் சீராக இயங்கி வருவதாகவும் அதனை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது. செயற்கைக்கோளில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் தகடுகள் வெற்றிகரமாக செயல்படுவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து. நாடு முழுவதும் 50,000 பள்ளிகளில் அடல் ஆய்வகங்கள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு.
இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. வசந்த பஞ்சமியையொட்டி இன்றும் லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வருகின்றனர். இன்று அதிகாலை முதல் காலை 8 மணி வரை சுமார் 62,25,000 பேர் அங்கு நீராடியதாகவும் இதுவரை சுமார் 35 கோடி பேர் புனித நீராடியதாகவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க துணை ராணுவப் படையினர் உட்பட 60,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2750 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பக்தர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 56வது நினைவு தினம் இன்று மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி திமுக சார்பில் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெற்றது. பேரணியின் இறுதியில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் திரு மு.க. ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் அண்ணாவின் நினைவிடத்தில் உள்ள உருவச்சிலைக்கு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதை பிரதிபலிக்கும் வகையில் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் அமைந்திருப்பதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு என். சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக கூறினார். சமீபத்தில் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற மாநாடு அதற்கான சான்றாக விளங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னிலை பெறுவதில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை பெறுவோருக்கு வருமான வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பது மற்றும் விவசாயிகளுக்கான வேளாண் அட்டைக்கான கடன் உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என் பெயர் சந்தோஷ்குமார். நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. இப்போ இந்த பட்ஜெட் வந்தது பார்த்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆனுவலி வந்து ஒரு 70,000 to 80,000 வந்து சேவ் பண்ண முடியும். அந்த சேவிங்ஸை வந்து எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு ஒரு வீடோ இல்லை ஒரு கார், பைக் இல்லை வாங்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சுகுமார், ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர். இப்போ இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்க முறையிலே உள்ளது. விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு உச்சவரம்பு 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது, பாராட்டத்தக்கது. புற்றுநோய் மையம் மாவட்டந்தோறும் கொண்டு வந்துள்ளது, அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராமி விருதுகள் விழாவில் பக்தி இசை ஆல்பம் பிரிவிற்கான விருது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சந்திரிகா டண்டனுக்கு வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரிவேணி என்னும் இசை ஆல்பத்திற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியில் 25% உயர்த்தப்படுவதாக கனடா தெரிவித்துள்ளது. நாளை முதல் இது அமல்படுத்தப்படும் என்றும் அந்நாடு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை உயர்த்தியிருப்பதாக அறிவித்துள்ளது. கனடா, மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி உயர்த்தப்படுவதாகவும், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% உயர்த்தப்படும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிஷா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இப்போட்டிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தற்போது நடைபெற்று வருகிறது. தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதை அடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வாரம் விண்ணில் செலுத்திய NVS-02 பயண வழிகாட்டி செயற்கைக்கோளை அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு சரி செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியில் 25% உயர்த்தப்படுவதாக கனடா தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும்,
RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.